Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ 2024ல் கேட்கப்பட்டிருக்க ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 33 and it is compulsory. ப்ராப்ளம் என்னென்னா, a diffraction grating consists of 4000 slits per centimeter. It is illuminated by a monochromatic light. The second order diffraction maximum is produced at an angle of 30 degree. What is the wavelength of the light used? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 7.12. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரேட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 4000 ஸ்லிட்ஸ் அப்படின்னா இந்த கிரேட்டிங்கில் உள்ள நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து 4000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4000 ஸ்லிட்ஸ் பர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த செகண்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். திஸ் டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ angle of diffraction is also given. ஸோ நமக்கு ஸ்லிட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். given number of slits, number of slitsனுடைய சிம்பிள் வந்து n is equal to 4000 per சென்டிமீட்டர். இதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4000 டிவைடட் பை 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 2 மீட்டர். தேர்ஃபோர் per சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 2 மீட்டர். இங்கே பர் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இந்த 10 to the power minus 2 வந்து டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் செகண்ட் ஆர்டர் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இஸ் 2 அண்ட் இட் இஸ் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் வந்து நம்ம m அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் is also given and this is equal to 30 degree. ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷனுடைய சிம்பிள் வந்து தீட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்க நியூமெரிக்கல் டேட்டா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வேவ் லென்த் we have to find. இந்த நியூமெரிக்கல் டேட்டாவையும் லாம்டாவையும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷனை நம்ம எழுதணும். தட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபார் டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம், ஃபார் த டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் sin theta is equal to n m lambda. இங்கே தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ், எம்ங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், லேம்டாங்கிறது வேவ் லென்த். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. மற்ற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு தெரியும், இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. therefore lambda is equal to sin theta divided by n m. so the value of theta is 30 degree, therefore sin 30, and the value of n, number of slits, is 4000 divided by 10 to the power minus 2. இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இஸ் 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 30 is 1/2 and this 10 to the power minus 2 will go to the numerator. இது செகண்ட் டினாமினேட்டரில் இருக்கிறனால இதை மேலே போகும்போது 10 to the power minus 2 அப்படியே போகும். இது ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருந்தால் +2 ஆகும். இது செகண்ட் டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் 10 to the power minus 2 as it is we have to write it in the numerator. and டினாமினேட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 4000 into 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா what we will get is, we will get 1/16 into 10 to the power minus 5 மீட்டர்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get
6250 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு வரும். நமக்கு 10 to the power minus 10 வரும். அந்த 10 to the power minus 10க்கு பதிலாக ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 1 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 10 மீட்டர். இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூவில் உள்ள 10 to the power minus 10 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ this is a wavelength of the monochromatic light used in the diffraction grating. This is the answer for the given problem. நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா sin theta is equal to nm lambda. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக 2-3 ஸ்டெப்ஸில் இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் மார்ச் 2024 போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.